வாங்க அருமையான கம்பு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்ல கிறிஸ்பியாக நெய் போட்டு சூப்பராக செஞ்சுருக்கு. அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நீங்கள் இதுக்கு நான் அளவு எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா, நம்ம யூஷுவலாக இட்லி தோசைக்கு எடுக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி 4:1 ரேஷியோவில் தான் எடுக்கணும். அரிசி 4, உளுந்து 1 அந்த மாதிரி தான் எடுப்போம். அதே மாதிரி தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். 2 டம்ளர் கம்பு எடுத்திருக்கேன். 1 டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு 3/4 டம்ளர் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் 4 டம்ளர் எடுக்கனாலும் 4க்கு 1 போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கம்மியாக தான் தோசை மாவு அரைக்க போகிறேன். அதனால் நான் 3 டம்ளர் தான் எடுத்தேன். 3 டம்ளர் அரிசி கம்புக்கு 3/4 டம்ளர் உளுத்தம்பருப்பு சரியாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு 4-5 மணி நேரத்துக்கு மேலே ஊறணும். நான் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் தான் அரைச்சேன். நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஏன்னா கம்பில் உங்களுக்கு டஸ்ட்டு நிறையா இருக்கும், அழுக்கு இருக்கும். நல்லா அலசிட்டு இந்த தண்ணியை நான் செடிக்கு ஊற்றிடுவேன். ஜாடியில் செடி வச்சுருக்கேன், அந்த செடிக்கு ஊற்றிடுவேன். நல்லா கழுவிட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறிச்சு. நல்லா கம்பு சூப்பராக ஊறிடுச்சு. இது நம்ம கிரைண்டரில் போட்டு இன்றைக்கி அரைச்சிக்கலாம். நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம். ஆனால் கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வரும் மாவு. கம்பு நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வைக்கல அப்படின்னா உங்களுக்கு நைஸாக அரைக்காது, கொரனே தான் இருக்கும். அதனால தான் ஒரு 4-5 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக பாருங்கள், இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் இட்லி ஊற்றுறதுனாலும் இந்த மாவில் நீங்கள் தாராளமாக இட்லி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி தோசை தான் செய்ய போகிறேன். மாவு நல்லா அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு மூடி வச்சாச்சு. ஒரு 4-5 மணி நேரத்துக்குள்ளே பாருங்கள் எப்படி நல்லா பொங்கி வந்துருச்சு மாவு. நல்லா சூப்பராக பொங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி பொங்கி வந்ததுன்னா உங்களுக்கு இட்லிக்கும் தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம தோசை ஊற்றலாம். நான் இது தோசைக்கல் புதுசாக தான் வாங்கியிருக்கேன். இது 12.5 இன்ச்சு தோசைக்கல். ஸோ இந்த மாதிரி தோசை நல்லா கிறிஸ்பியாக பேப்பர் ரோஸ்ட் பண்ணுறதுக்காகவே வாங்கினேன். ஆன்லைனில் தான் வாங்கினேன். உங்களுக்கு யாருக்காவது லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நல்லா தோசை சூப்பராக ஊற்றியாச்சு. நெய் ஒரு ஸ்பூன் எடுத்து சுற்றி விட்டுக்கலாம். இந்த தோசைக்கல்லில் நல்லா தின்னாக தோசை வருது, பேப்பர் ரோஸ்ட் மாதிரி. நல்லா ஒரு சைடு கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் சைட்லலாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நான் பசங்களுக்கு செய்கிறதுனால கொஞ்சம் நெய் அதிகமாக விட்டு கீ ரோஸ்ட் மாதிரி பண்ணுறேன். அவ்வளோதான், திருப்பி போட்டாச்சு. ஸோ இன்னொரு சைடும் உங்களுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் கிறிஸ்பியான கம்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. இது தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, வெங்காய சட்னி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது. தேங்க்யூ.